சதுரசித்தி மாஹாத்மியம் 5ஆம் அத்தியாயம். அநாதி கல்பேஸ்வர லிங்கம். குறிப்பு: பெயர் குறிப்பிடுவது போல இந்த லிங்கம், அதாவது அநாதி கல்பேஸ்வரர், பிரபஞ்சம் உருவாகுவதற்கு முன்பே இருந்தது. இந்த லிங்கம்தான் பிரபஞ்சத்தை உருவாக்கியது அல்லது வெளிப்படுத்தியது. அன்னை பார்வதி தேவி இந்த தொடரில் 5வது தெய்வமாக அநாதி கல்பேஸ்வரரை அறிந்து கொள்ளுங்கள். இது அனைத்து பாவங்களையும் அளிக்கும் தொடக்கமற்ற மற்றும் நித்தியமான தெய்வமாக பாடல்களில் இது புகழப்படுகிறது. முன்பு தேவியே கல்பத்தின் தொடக்கத்தில் நெருப்பு, சூரியன், பூமி, கால் பகுதிகள் மற்றும் ஆகாய வெளி, காற்று, நீர், வானம், சந்திரன், கோள்கள், தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், பிசாசுகள் அல்லது ராட்சசர்கள் இல்லாத போது இந்த லிங்கம் வெளிப்பட்டது. இந்த லிங்கத்தில் இருந்தே அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட பிரபஞ்சம் தோன்றியது. மலையின் மகளே, அது பிரபஞ்சம் இந்த லிங்கத்தில் கரைகிறது. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்களின் இனங்கள் இந்த லிங்கத்தில் இருந்து தோன்றின. அதேபோல் மன்வந்திரங்களும் மன்னர்களின் குடும்பங்கள் மற்றும் வம்சாவளியும் தோன்றின. என்னென்ன படைப்புகள் இருந்தாலும் அதன் அனைத்து கரைப்புக்கள், பெருங்கடல்கள், மலைகள், ஆறுகள், காடுகள், பூர்லோகத்தில் தொடங்கும் உலகங்கள், 7 என்று அழைக்கப்படும் பாதாள உலகங்கள், சூரியன், சந்திரன், கோள்கள், விண்மீன்கள் மற்றும் பிற ஒளிர்வுகள், காணக்கூடிய மற்றும் கண்ணுக்கு தெரியாத அனைத்தும், இவை அனைத்தும் இந்த லிங்கத்திலிருந்து தோன்றின. சிறந்த முகபாவனை கொண்ட பெண்மணியே, இந்த லிங்கத்தை பெரிய முனிவர்கள் ஆதி காரணமாக குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு அவ்யக்த, வெளிப்படுத்தப்படாதது என்றும் பெயரிட்டுள்ளனர். இது நுட்பமான புருஷன், நித்தியமானது, இருப்பது மற்றும் இல்லாதது, நிலையானது, அதாவது நிரந்தரமானது, ஒருபோதும் மறையாது, முதுமையில்லாமல் அளவிட முடியாதது. ஆதரவிற்கு மேல் எந்த அடிப்படையும் தேவையில்லை. இது வாசனை, நிறம் மற்றும் சுவை இல்லாதது. அதற்கு ஒலி மற்றும் தொடுதல் இல்லை. இந்த லிங்கத்தை தொடக்கமும் முடிவும் இல்லாத மாறாத ஒன்று என்றும், பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கான ஆதாரம் என்றும், 3 குணங்களின் காரணம் என்றும் பெரிய முனிவர்கள் அழைக்கிறார்கள். இதற்கு இணையானது எதுவுமில்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே பிரளயத்தின் முடிவில் அது முற்றிலும் தெய்வீகமானது. பூமியில் மிகவும் ஞானம் பெற்றவன், தொடக்கம் இல்லாமல் பிரபஞ்சத்தின் காரணம் நானே, எல்லாவற்றிற்கும் நானே காரணம். அதன் இயல்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவன் நான். வேறு எந்த செயல்பாடுகளும் இல்லாதவன் நான். பிரகிருதியையும் புருஷனையும் வெளிப்படுத்திய பிரபஞ்சத்தின் இறைவன் பெரும் யோக சக்தியின் மூலம் உடனடியாக அவர்களில் கிளர்ச்சியை ஏற்படுத்தினான். இனிமையான வாசனை அதன் வெளிப்படையான அருகாமையால் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது, செயலில் உதவியால் அல்ல. அதேபோல் இந்த ஆரம்பமற்ற பெரிய ஈஸ்வரரும் பிரபஞ்சத்தின் காரண காரியத்தில் ஈடுபட்டுள்ள இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த லிங்கத்தால் கிளர்ந்தெழுந்த அன்னை பார்வதியே பிரதானம். அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமான பிரம்மாண்டம் பிரபஞ்ச முட்டை என்று நன்கு அறியப்படுகிறது. இந்த அந்தத்தில் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட முழு பிரபஞ்சமும் பரிணமித்து கரைகிறது. அதன் எல்லை அல்லது எல்லை அடையப்படவில்லை, அறியப்படவில்லை. பூமியின் அதே இறைவன் முதலில் கிளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார், மேலும் கிளர்ச்சியடைய தகுதியானவர். பிரதான நிலையில் அது விரிவடையவோ அல்லது சுருங்கவோ தயாராக முடியும். பிரபஞ்சத்தின் அந்த இறைவன் பண்புகளற்றவனாக இருந்தாலும் அனுபவிப்பவன். அவனுக்கு ரஜஸ் என்ற குணம் இருக்கிறது. பிரம்மதேவரின் வடிவத்தை ஏற்றுக்கொள்வதால் படைப்பு நடைபெறுகிறது. பிரம்மதேவரின் திறனில் அவர் உலகங்களை படைக்கிறார். பின்னர் சத்துவம் மேலோங்கும் போது அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை அடைந்து நீதியின் மூலம் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார். அதன் பிறகு தமஸ் என்ற குணம் வெளிப்படும் போது அவர் ருத்ராவதாரத்தை அடைகிறார். ருத்ரனாக அவர் முழு பிரபஞ்சத்தையும் முடிவிற்கு கொண்டு வருகிறார்.
3 உலகங்களையும் அவற்றின் அழிவிற்கு கொண்டு வருகிறார். இவ்வாறு அவர் பண்புகள் அற்றவராக அல்லது 3 குணங்களுடன் செயல்படுகிறார். ஒரு விவசாயி ஆரம்பத்தில் விதைகளை விதைப்பவராகவும் பின்னர் பாதுகாப்பவராகவும் பின்னர் அறுவடை செய்பவராகவும் இருப்பது போல் அவர் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் ருத்ர நிலைகளை அடைந்து அதன் மூலம் அந்த பெயர்களை ஏற்றுக்கொள்கிறார். பிரம்மதேவரின் நிலையில் அவர் உலகங்களை படைக்கிறார். அவர் ருத்ர நிலையில் அவற்றை அழிக்கிறார். மேலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிலையில் அவர் அனைத்தையும் நிலைநிறுத்துகிறார். இந்த 3 நிலைகளும் எப்போதும் நினைவில் வைக்கப்படுகின்றன. ரஜஸ் என்பது பிரம்மம், தமஸ் என்பது ருத்ர மற்றும் சத்வா என்பது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரபஞ்சத்தின் இறைவன். இவை மட்டுமே 3 வேதங்கள், இவை மட்டுமே 3 நர்கள், அதாவது மனிதர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் தெய்வம், தேவர்கள், பித்ருக்கள், கணங்கள் மற்றும் பலரால் அனாதி, ஆரம்பமற்றது என்று பேசப்படுகிறது. சித்தர்கள். எனவே அவர் அனாதி கல்பேஸ்வரர், மகா காலவன், எப்போதும் இருக்கிறார். அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, பிரம்மதேவருக்கும் கேசவனுக்கும் இடையே ஒரு சர்ச்சை எழுந்தபோது தெய்வத்தால் இந்த பெயர் பெறப்பட்டது. கல்பத்தின் தொடக்கத்தில் படைப்பின் காரணம் குறித்த சர்ச்சை இருந்தது. ஒவ்வொருவரும் நான் பெரியவன், நான் பெரியவன் என்று கூறினர். பின்னர் ஆகாயத்திலிருந்து உடல் இல்லாத ஒரு தெய்வீக குரல் எழுந்தது. மகா காலவனத்தில் கல்பேஸ்வரர் என்ற ஒரு லிங்கம் உள்ளது. அதன் தொடக்கத்தையோ முடிவையோ பார்ப்பவர் இறைவனாக மாறுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை, எந்த சர்ச்சையிலும் ஈடுபட வேண்டியதில்லை. அதன் பிறகு தேவி பிரம்மதேவர் எல்லையற்ற மேல் உலகத்திற்கு சென்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி பாதாள உலகங்களுக்கு விரைந்தார். தொடக்கத்தையும் முடிவையும் பிரம்மதேவரோ அல்லது கேசவரோ காணவில்லை. இருவரும் ஆச்சரியம் கொண்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டு முன் நின்றனர். வேதங்களில் வரும் பல்வேறு பாடல்கள் மூலம் அவர்கள் புகழ்ந்து பாடத் தொடங்கினர். ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, இங்கு கல்பமும் இல்லை. எனவே இன்றிலிருந்து இந்த சிறந்த மகா காலவனத்தில் இது அனாதி கல்பம் என்ற பெயரால் நன்கு அறியப்படும். 5 பெரிய பாவங்களால் மாசுபட்ட தீய மனம் கொண்ட ஒரு மனிதன் கூட அனாதி கல்பேஸ்வரர் என்ற தெய்வ சிவனை கண்டு சிவபெருமானை அடையலாம். நீர் யாருக்கு உமது தரிசனத்தை அளித்தாரோ அவர்கள் எப்போதும் நல்வாழ்வை அடையட்டும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் மரண உலகில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உமது தரிசனத்தால் மனிதர்கள் அந்த தகுதியை பெறுகிறார்கள் அல்லது அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடி அடையும் தகுதியை விட அதிகமாக பெறுகிறார்கள். ஆண்டவரே, உலக இருப்பு என்ற கடலிலிருந்து மீட்பவரான இறைவன் காணப்படாதவரை மக்கள் இன்பம் மற்றும் துன்பத்தால் குழப்பமான உலக இருப்பில் விழுகிறார்கள். மக்களின் பாவங்கள் கரைந்து போகும்போது உங்கள் பார்வை சாத்தியமாகும். பிராமணனை கொன்றவன், மது அருந்துபவன், திருடன் அல்லது தனது குருவின் படுக்கையில் படுத்திருப்பவன், அவர்களுடன் இணைந்து பெரும் பாவச் செயல்களை செய்பவன், இவர்கள் திரும்ப முடியாத பெரிய உலகத்தை அடைகிறார்கள். ஐயா, உம்மை வழிபடுவதன் மூலம் குதிரை வேள்வி அல்லது ராஜசூயத்தின் மூலம் பெறப்படும் பலனை பெறுகிறார். சிவபெருமான் அனாதி கல்பேஸ்வரரை யாரால் காண முடியவில்லையோ அவர்கள் உலகில் வெறும் மிருகங்களே. உலகில் அவர்களின் பிறப்பு நோக்கமற்றது. இவ்வாறு கூறிய பிறகு, சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, பகவான் கேசவனும் பிரம்மதேவரும் அந்த லிங்கத்தில் இடது மற்றும் வலது பக்கங்களில் தங்களை நிலை நிறுத்தி கொண்டனர். இவ்வாறு தேவி, பாவத்தை அளிக்கும் சக்தி உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதனை கேட்பதன் மூலம் மட்டுமே மிகப்பெரிய உலகம் அடையப்படுகிறது. 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.